அனைவருக்கும் வணக்கம். திருமல் நாயக்கர் மன்னர் காலத்துல மதுரை 1623 இருந்து கிபி 1659 வரைக்கும் ஆட்சி செய்த திருமல் நாயக்கர் மன்னருடைய காலகட்டத்துல நிறைய செப்பேடுகள் பாத்தீங்கன்னா எழுதப்பட்டதாகவும் அதனை தொகுத்து திருமல் நாயக்கர் செப்பேடு அப்படின்னு சொல்லி தமிழக முன்னாள் தொல்லியல் துறை இயக்குனராக இருந்த நடன காசிநாதர் அவர்கள் ஒரு புத்தகத்தை போட்டிருந்தாரு. அந்த புத்தகத்துல செப்பேடுகள், அந்த செப்பேடுகளுடைய நம்பகத்தன்மை என்ன, எது போலியாக இருக்கிறது, எது உண்மையாக இருக்கிறது என்பதை முதற்கொண்டு நம்ம டீபங்க் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கோம். அதுல ஆரம்பத்துல இருந்த பாத்தீங்கன்னா தர்மத்துப்பட்டி செப்பேடு, அப்புறம் இன்னொரு செப்பேடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 செப்பேடு போலியாகவும், முந்தனைத்து போட்ட ஒரு மடைக்குடும்பனுடைய ஒரு செப்பேடு டேட்டு, டைம் எல்லாமே, காலம் எல்லாமே எக்ஸாக்டா இருக்கு. அது அப்படியே திருமல் நாயக்கர் காலத்துக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம். அதற்கு நம்ம மேல எவ்வளவு தூரம் வன்மத்தை கக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வன்மத்தையும் கக்குனாங்க. எதாக இருந்தாலும் உண்மை உண்மைதான். ஆமா எதிர்த்து நின்றோம்னா எதிர்த்து நின்றோம், ஆமா வீழ்ந்தோம் என்ன, ஆமா வீழ்ந்தோம், ஆமா பாதக்காணிக்கை, ஆமா பாதக்காணிக்கை கொடுத்தோம், அவங்களுக்கு உதவி செய்தோம், அவங்க உதவி செய்தோம், ஏன் உதவி செய்தோம் என்ற அனைத்தையும் பாத்தீங்கன்னா பதிவு செஞ்சு கொண்டு தான் வர்றோம். இன்னைக்கு அதே மாதிரி மூணுடைப்பு என்ற கிராமத்தை சேர்ந்த ஒரு அம்பலகாரன் என்ன பண்றாருன்னா, திசைக்காவல் உரிமைக்கு நன்சை நிலமும் புன்சை நிலமும் கேட்டு ஒரு செப்பேடு கொடுத்திருக்காப்புல. ஆனா இந்த செப்பேடு பாத்தீங்கன்னா யார்கிட்ட இருந்து வாங்கினதாகதான் எந்த தகவலும் இல்லை. ஆனா இந்த செப்பேடானது சென்னை அருங்காட்சியகத்துல இந்த செப்பேடு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. அதுக்குண்டான புகைப்படங்களும் பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்திலே கொடுத்திருக்காங்க. சரி, இந்த செப்பேடுடைய நம்பகத்தன்மை, உண்மைத்தன்மை என்னவா இருக்குன்றத நம்ம இதுல பார்ப்போம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, முதலாக திருமல் நாயக்கர் பாத்தீங்கன்னா சத்திரியன் என்று பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய செப்பேடாவும் இந்த செப்பேடு இருக்குது. இந்த காலம் எல்லாமே கரெக்டா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம இந்த வாட்டி பார்த்துருவோம் செக் பண்ணி. அதுக்கு முன்பாக நேற்று போட்ட நம்ம காணொலிக்கு விளக்கம் கொடுத்த காணொலிக்கு சில நியாயமான கேள்விகள் இருந்துச்சு. அந்த கேள்விகளுக்கு பாத்தீங்கன்னா பதில் சொல்லிட்டு போயிருவோம். நீங்க நாகரிகம் இல்லாம கேள்வி கேட்டாலோ, இல்ல பிற சமுதாயத்தை இழிவுபடுத்தும் நோக்கத்துல கேள்வி கேட்டாலோ, அதாவது நான் சார்ந்த சமுதாயத்தை நீங்க இழிவுபடுத்தி கேட்டா கூட நான் பதில் சொல்ல தயாராக இருப்பேன். ஆனால் நான் சார்ந்த சமுதாயம் இல்லாமல் வேற தமிழ் சமூகங்களை பற்றி நீங்கள் இழிவாக கேள்வி கேட்பீங்களானால், அதுவும் நாயக்கரை பற்றியும் ரெட்டியார்களை பத்தி எந்த பிறமொழி பேசுகின்ற சாதிகளை பத்தியும் கேட்பீர்களானால் நான் பதில் சொல்ல மாட்டேன், அதை டிஸ்பிளின் காட்டவும் மாட்டேன். ஓகே, இப்ப நம்ம நேற்று கேட்ட கேள்வியில ஒரு கேள்வி, அண்ணா கள்ளக்குறிச்சி, வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளில் முத்துராஜா தெலுங்கு மற்றும் மராத்தி மொழி பேசும் மக்கள். அவர்கள் மராத்தி மன்னர் காலத்தில் வந்தவர்கள். முத்துரைய மன்னர் கள்ளர் சமூகத்தினர், கண்ணகி பெண் ரெட்டியார் சமூகம், கண்ணப்ப நாயனார் குறவர் சமுதாயம். அதாவது கள்ளக்குறிச்சி, வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மட்டும் கிடையாது, சென்னையிலே இருக்காங்க. இவங்க முத்துராஜா நாயுடு அப்படின்ற பேர்ல பாத்தீங்கன்னா அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க தங்களுடைய தாய்மொழி பாத்தீங்கன்னா தெலுங்கு என்பதை தெளிவா இருப்பாங்க. இன்றைக்கும் பாத்தீங்கன்னா தெலுங்கு மொழி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பத்தின விஷயங்கள் நீங்க திருச்சி கெஜெட்லயோ மதுரை கெஜெட்லயோ பாத்தீங்கன்னா இவங்க விஜயநகர காலத்துல வந்த மக்கள்னு சொல்றாங்க, மராட்டிய காலம் கிடையாது. ஏன்னா மராட்டியர் கிபி 1670 அப்புறம் வந்தவங்க. ஆனா நாயக்கர்களோ 1400 காலகட்டங்கள்லயே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் நரசம் நாயக்கன் காலகட்டத்திலேயே உள்ள வர்றாங்க. அங்க இருந்த கோனேரி ராயன், அதாவது தஞ்சாவூர் பகுதியில இருந்த கோனேரி ராயனை வீழ்த்திட்டு அதுக்கப்புறம் உள்ள வர்றாங்க. அப்புறம் மானப்பூசனையும் வீழ்த்துறாங்க. சோ அதன் பின்பு கிபி 1526 தான் பாளையப்பட்டலாக பிரித்து நாயக்கர்கள் பாத்தீங்கன்னா இங்க ஆட்சி பண்றாங்க. செஞ்சி நாயக்கர், திருச்சி நாயக்கர், மதுரை நாயக்கர், தஞ்சை நாயக்கர் ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் வரலாறு. அந்த காலகட்டத்துல தான் வந்தாங்க இந்த மக்கள். அதே மாதிரி கண்ணகி பெண் செட்டியார் சமூகம் இருக்கலாம், ஏன்னா வணிக குடியை சேர்ந்தவங்க தான் கண்ணகி. அதே மாதிரி கண்ணப்ப நாயனார் குறவர் சமுதாயம். அதாவது கண்ணப்ப நாயனர் பாத்தீங்கன்னா ஒரு வேட்டை சமுதாயத்தை சேர்ந்தவர். வேட்டையை தொழிலாக கொள்ளக்கூடிய எந்த சமுதாயமா இருந்தாலும் கண்ணப்ப நாயனாரை கிளைம் பண்ணிக்கலாம். அதுல முதன்மையாக குறவர் சமுதாயம் கிளைம் பண்றதுக்கு எந்த ஒரு ஆட்சியும் கிடையாது. ரெண்டாவது, தமிழ் மன்னர்கள் விவசாயம் செய்யவில்லை என்பது அருமையான எடுத்துக்காட்டு. தமிழ் மன்னரும் கிடையாது, இந்த ராஜபுத்திர மன்னர்களா இருந்தாலும் சரி, இல்ல குப்த மன்னர்களா இருந்தாலும் சரி, எந்த மன்னர்களா இருந்தாலும் சரி, அவர்கள் வாளை எடுத்துக்கொண்டு எதிரி நாட்டின் படையெடுத்து சென்று அங்க உள்ள செல்வங்களை எடுத்து கொண்டு வந்துதான் தன் நாட்டை வளப்படுத்தினார்கள், தன் மக்களையும் வளப்படுத்தினார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இது வரலாற்று ஆசிரியர்களுக்கு அனைவருக்குமே தெரியும். நீங்க புத்தகத்துல இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கிற புத்தகத்தை நோக்கம் எடுத்தீங்கன்னா எல்லா மன்னர்களும் எப்படி தன் நாட்டை பாதுகாத்தார்கள், தன்னுடைய நாட்டை எப்படி வளப்படுத்தினார்கள் என்பதை தான் அதை தெள்ள தெளிவாக இருக்கும். இவர்கள் புதுசாக அதான் ஏற்கனவே சொல்லியிருந்தில்ல, ஏகப்பட்ட பேரை மனநோயாளி ஆக்கி வைத்ததுதான் மிச்சம். ரணதிர பாண்டியன், நீங்கள் மேற்கோள் காட்டிய அத்தனை ஐடியும் இதே வேலையாலையும் பைத்தியங்கள், என்ன சொன்னாலும் மண்டையில் ஏறாது.
மண்ணை தோண்டிய பரம்பரை மன்னர் பரம்பரை என்று சைனாச்சி பொருத்தப்பட்ட மன்றையல். நன்றி அண்ணா என் கேள்வியை மதித்து பதிலளித்ததற்கு. துளுவ வேளாளர் துளுவ நாட்டிலிருந்து வந்த வரலாறு நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் நான் தேடி பார்த்த வரைக்கும் அதற்கு கல்வெட்டு சான்றோ அல்லது அதிகாரப்பூர்வ ஆதாரமோ எனக்கு கிடைக்கவில்லை. உங்களுக்கு அதை பற்றி தெரிந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அண்ணா ப்ளீஸ். இப்படிக்கு மரியாதைக்குரிய நாதன். அதாவது நாதன் தம்பி, நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். துளுவ வேளாளர்னு சொல்லி கல்வெட்டு கிடைக்காது, நாஞ்சில் வேளாளர்னு சொல்லி கல்வெட்டு கிடைக்காது, தொண்டை வேளாளர்னு சொல்லி கல்வெட்டு கிடைக்காது. அவர் இருப்பதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல கிடைக்கின்ற வேளாளர் கல்வெட்டு பாத்தீங்கன்னா நீங்க அந்த குறிப்பிட்ட வேளாளர் கிளைம் பண்ணிக்கலாம். இப்ப பல்லவர் காலகட்டத்துல காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதியிலேயோ, காஞ்சிபுரத்தை சோழர்கள் ஆட்சி செய்த பகுதியிலேயோ அங்க வேளாளர் கல்வெட்டு கிடைக்குமானால் அது தொண்டை மண்டல வேளாளர்களை குறிக்கின்ற ஒரு கல்வெட்டு. அதே போல நாகர்கோவில், கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் பாண்டியர் காலத்தில் ஒரு கல்வெட்டு கிடைக்கப்படுமானால் வேளாளர் என்று அது பாத்தீங்கன்னா நாஞ்சில் நாட்டு வேளாளர் குறிக்கும். இப்படிதான் நம்ம எடுத்துக்கொண்டு போகணும். அதே மாதிரிதான் துளுவ வேளாளர்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க துளு நாட்டுல பாத்தீங்கன்னா வேளாளர் கல்வெட்டு கிடைச்சிச்சுன்னா அது பாத்தீங்கன்னா துளு வேளாளர் குறிக்கும் தம்பி. தம்பி, எவனோ எழுதிய புத்தகத்தை வைத்து பேசக்கூடாது. வலைதளத்தில் தட்டி பாருங்க, எல்லாமே வலைதளத்தில் இருக்கு. செப்பேடுனா அதை காட்டுங்க. இந்த பைத்தியத்துக்கு வைத்தியமே இல்லையா? முத்திரையர் மற்றும் வன்னியர் சமூகத்தின் பூர்வீகம் தெலுங்கு மொழி. இவர்களில் இன்றும் தெலுங்கு சிலர் பேசுகின்றனர். இருப்பினும் இவர்கள் இருமொழி அறிவு பெற்ற தமிழர்கள் தான். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் முதல் முத்திரையர் மாநாடு நடத்தியவர் வெங்கடாச்சலம் நாயுடு. சில நாயக்கர் நாயுடு சமூகங்களை உள்ளடக்கியது முத்திரையர் என்ற பெரும் சமுதாயம். இவர்கள் வீரம் மிக்கவர்கள், தொழில் விவசாயம் தேவையற்ற வீண் சண்டைகளுக்கு இடமளிக்காத பண்பு உள்ளவர்கள். அவர்கள் பண்பை பத்தி நான் எந்த இடத்துல பேசவே இல்லைங்க. அவங்களுடைய மதர் டங் பாத்தீங்கன்னா தெலுங்கு தான். ஆனா வன்னியர் சமூகம் பாத்தீங்கன்னா நீங்க தெலுங்குன்னு சொன்னீங்கன்னா அதை ஏத்துக்க முடியாது. ஏன்னா படையாட்சின்னு சொல்லுகின்ற பாத்தீங்கன்னா நிறைய ஆவணங்கள்லாம் இருக்கு. அதை வைத்து பாத்தீங்கன்னா நம்ம அவங்கள தெலுங்குன்னு சொல்ல முடியாது. அவங்க தமிழர்கள் தான். இன்னைக்கு கும்பகோணம் பகுதியில இருந்து நீங்க சோழமண்ட கடற்கரை பாண்டிச்சேரி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த சமுதாயம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பட் சென்னையில பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா நாயக்கர்னு சொல்லி அந்த பட்டம் போட்டுக்கிறாங்க. அவங்க தெலுங்கு மொழியும் பேசுறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா எதுவும் கிடையாது. ஆக ஆதாரம் இல்லாமல் நம்ம ஒரு சமுதாயத்தை பிறமொழி பேசுவோம்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. இல்ல உங்களுக்கு ஆதாரம் இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. Your historical knowledge is more relevant to history. You should create a series of videos covering each and every Tamil kingdom. Don't waste your time responding to fake IDs and unnecessary comment. ராஜேஷ் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காப்புல. சீரியஸ் நான் போறேங்க. ஆனா இருக்கிற இந்த மாதிரி போலிகளை பார்த்து நம்மளால கடந்து போக முடியல. அதனாலதான் பேசுறோம். பரவாயில்ல, நீங்க கிங்டம் பத்தி பேச சொல்றீங்க. யாரை பத்தி பேசணும், எந்த மன்னர் பேசணும்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் அதிகமா கமெண்ட் பண்ணாங்கன்னா நான் அந்த டாபிக் எடுத்து கண்டிப்பா நான் பேசுறேன். சரி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற அந்த செப்பேடு என்ன செப்பேடுனா அம்பலகாரன் செப்பேடுன்னு சொல்றாங்க. இது சென்னை அருங்காட்சியகத்துல இருக்கு. இந்த கல்வெட்டு, இந்த செப்பேடோட சாராம்சம் என்ன, இது எந்த காலகட்டன்றத நான் வரிசையா சொல்லிட்டே வரேன். நான் இது யார்கிட்ட இருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லி எந்த ஆதாரமும் கிடையாது. அதே மாதிரி இது திசைக்காவல் செப்பேடுன்னு சொல்லிக்கிறாங்க. செய்தி என்னன்னா மூனொடைப்பு என்ற கிராமத்தில் திசைக்காவல் பணிபுரியும் பழுத்தாண்டி குப்பச்சி அம்பலகாரன் என்பவர் திருமலநாயக்கரும் கிழவன் சேதுபதியும் முத்துராமலிங்க சேதுபதி துறை அவர்களும் பள்ளிமடம் வந்த பொழுது அங்கிருந்து பாதக்காணிக்கை சீனி சர்க்கரையுடன் வணங்கி சந்தித்தார். யாரு? இந்த பழுத்தாண்டி குப்பச்சி அம்பலகாரன்றவர் சந்திக்கிறாப்புல. சந்திச்சு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி திசைக்காவல் மானியம் நீங்க வழங்க வேண்டும், நன்சை புன்சை நிலத்தை நீங்க எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரேயர் வைக்கிறாப்புல. அது செப்பேட்ல பாத்தீங்கன்னா எப்படி கொடுக்குது அப்படின்னா விக்கிருதி ஆண்டு ஆவணி மாதம் 16 ஸ்ரீ மதுராபுரி தளத்தில் இருக்கும் ராசமானிய ராயர் சத்ரி திருமல நாயக்கர் அவர்கள் சீமையை பார்க்க பள்ளிமட தாலுகாவில் இருக்கும் போது கிழவன் சேதுபதி முத்துராமலிங்க பத்துரையான் துறை அவர்கள் இருக்கும் பொழுது பழுத்தாண்டி குப்பச்சி அம்பலகாரன் பாதக்காணிக்கை வைத்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த செப்பேடு பாத்தீங்கன்னா காட்டிக்கிட்டே வருது. இந்த செப்பேடை பார்த்துட்டு, அதாவது இந்த பழுத்தாண்டி குப்பச்சி அம்பலகாரன் என்பவர் கேட்டதுக்கு ஏத்த மாதிரி பாதக்காணிக்கை வைத்து கேட்டதுக்கு அந்த ரெக்வெஸ்ட் பாத்தீங்கன்னா திருமல் நாயக்கர் அவர்கள் அவருக்கு நன்சை நிலமும் புன்சை நிலமும் கொடுத்ததாக இந்த செப்பேடு நம்மளுக்கு சொல்லுது. இந்த செப்பேட்டின் காலம் இந்த புத்தகத்தை என்ன கொடுத்திருக்காங்கன்னா 14/6/1659.
1659 வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா திருமல் நாயக்கர் இறந்து போற அந்த ஆண்டை வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு கணக்கீடு வந்து கரெக்டா இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்த பாத்துருவோம். விக்கிருதி வருடம் இது வந்து கடைசியா எப்ப போச்சுன்னா 2010 இருந்து 2011 அந்த ஒரு வருட காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா விக்கிருதி ஆண்டுன்னு சொல்லி வந்து கணக்கிட்டு இருக்காங்க. சரி, 2010 இருந்து நம்ம ஒரு 60 வருஷமாக 6 முறை வந்து கழிச்சோம்னா கரெக்டா திருமல் நாயக்கரோட காலகட்டத்துல போய் நிற்கும். சோ அப்படி கழிச்சோம்னா 2010 மைனஸ் 360 கிபி 1650 வருது. ஆனா இவங்க புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா கிபி 1659 போறாங்க. சரி, அவங்க தவறா போட்டிருந்தாலும் இந்த 1650 வந்து திருமல் நாயக்கர் வந்து உயிரோட இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா அவர் இருந்தாப்புல, அவர் ஆட்சியில தான் இருந்தாப்புல. அந்த காலகட்டத்துல வந்து பல போர்களை வந்து அவர் சந்திச்சு கொண்டுதான் இருந்தாரு. திருமல் நாயக்கரோட காலம் வந்து கிபி 1623 முடிசூடி 1659 ஆண்டு இறந்து போறாப்புல. சாகும் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முடிசூடிய மன்னரா தான் வந்து அவர் இருந்தாப்புல. அப்ப இந்த செப்பேடு வந்து பாத்தீங்கன்னா வந்து உண்மையான செப்பேடாங்க, இதை ரெகனைஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா இல்லை. ஏன்னா இந்த செப்பேட்ல வந்து பாத்தீங்கன்னா மத்த செப்பேடு மாதிரி இல்லாம சில விஷயங்கள் வந்து இதுல ஆட் ஆகி வந்திருக்கு. என்ன ஆட் ஆகி வந்திருக்குன்னா, திருமல் நாயக்கர் வந்து அந்த சீர்மையை வந்து பார்க்க போறப்ப அவர் கூட இருந்தது யாருன்னா கிழவன் சேதுபதியும் பிளஸ் முத்துராமலிங்க சேதுபதியும் இருந்த 2 சேதுபதி மன்னர்கள் இருந்தாங்க, துரை அவர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த செப்பேட்ல வந்து சொல்லுது. ஆனால் இவரு திருமல் நாயக்கரோட காலம் வந்து 1623 முதல் 1659. ஆனா கிழவன் சேதுபதி அவருடைய காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா கிபி 1674 இருந்து 1710 வரைக்கும் அவர் ஆட்சி பண்ணாரு. அதாவது திருமல் நாயக்கர் வந்து இறந்த பின்பு 15 வருடங்களுக்கு பின்புதான் கிழவன் சேதுபதியே வர்றாரு. ஆனா 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா மன்னர் மாதிரி வந்து அந்த இடத்துல போன மாதிரி இந்த செப்பேடு காட்டுது. இது முதல் தவறு. 2வது தவறு என்னன்னா வந்து முத்துராமலிங்க சேதுபதியை வந்து மென்ஷன் பண்றாங்க. முத்துராமலிங்க சேதுபதி யாருன்னா கிபி 1761 இருந்து கிபி 1795. அதாவது கிழவன் சேதுபதி வந்து 1710 இறந்து போயிடாப்புல. அவர் இறந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 50 வருடங்களுக்கு பின்பு முடிசூடி ஆட்சி செய்த சேதுபதி மன்னர் யாருன்னா முத்துராமலிங்க சேதுபதி. ஆக கிழவன் சேதுபதி அவர்களுக்கும் முத்துராமலிங்க சேதுபதி அவர்களுக்கும் இடைப்பட்ட காலத்திலே வந்து பாத்தீங்கன்னா 7 சேதுபதிகள் வந்து பாத்தீங்கன்னா முடிசூடி வந்து மறைந்து போயிட்டாங்க. ஆனா இந்த முத்துராமலிங்க சேதுபதி அவர்களும் கிழவன் சேதுபதி அவர்களும் 2 பேரும் சேர்ந்து திருமல் நாயக்கர் கூட வந்து போன மாதிரி இது காமிச்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவறான விஷயம். இது இந்த செப்பேடுடைய நம்பகத்தன்மை போய்விட்டது. இந்த மூணுடைப்பு கிராமம் என்பது வந்து பாத்தீங்கன்னா திருச்சுழி பக்கத்துல இருக்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த அம்பலகாரன் வந்து இந்த பழுத்தாண்டி குப்பச்சி அம்பலகாரன் என்பவர் வந்து பாத்தீங்கன்னா இவரு இந்த செப்பேடு வந்து பாத்தீங்கன்னா இவருடைய வம்சாவளி தான் கொடுத்தாங்கன்றதுக்கு இதுல ஆதாரம் இல்லை. ஆக இந்த செப்பேடுடைய நம்பகத்தன்மை முடிந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது தவறாக தான் போய் நிற்கிறது. வருடம் சரியாக இருந்தாலும் உள்ள இருக்கிற விஷயத்தை வந்து கோட்டை விட்டு விட்டார்கள். ஆக இந்த செப்பேடையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சரியான செப்பேடை வந்து பார்க்க முடியாது. இன்னும் நிறைய செப்பேடுகள் இருக்கிறது. அந்த செப்பேடுகளை பற்றி பார்ப்போமா, இல்ல வேற டாபிக் போயிட்டு ஒரு யூடியூன் போட்டு வருவோமா அப்படின்றத வந்து நீங்க தான் சொல்லணும். எதை பத்தி பேசலாம், யாரை பத்தி பேசலாம் அப்படின்ற விஷயத்த நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணினா நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.